வள்ளுவர் திருக்குறளை ஒரு புது பார்வையில் பார்ப்போமா? கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். உதாரணமா, ஒன்று கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்கிறார். மற்றொன்றில் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணில்லாதவர் என்கிற மாதிரி ஒரு கடிந்து சொல்றார். மண்ணோடு இயைந்து மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர், அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர் மரத்தனையர் என்று ரொம்ப கடினமா சொல்றார். நிறைய குறள் இந்த மாதிரி வருது. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலமே கண்ணோட்டம் என்கிறார். கண்ணோட்டமற்ற கண் வெறும் புண் என்று ரொம்ப கடிந்து சொல்கிறார். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது கண்ணோட்டத்தை பற்றி, இல்லைன்னா இவ்வளோ ஹார்டா அழுத்தம் திருத்தமா சொல்ல மாட்டார். கண்ணோட்டத்தோட முக்கியம் வேண்டும் என்பதற்காக இது சொல்லி இருக்கிறார். அப்ப கண்ணோட்டம் என்றால் என்ன? அப்ப பார்வை என்றால் என்ன? அதை எப்படி பார்க்கலாம்? காண்பது வேறு, பார்ப்பது வேறு அப்படின்னு இரண்டாக பார்க்கலாம் அல்லவா? கண்ணோட்டம் என்பது காண்பது, பார்வை என்பது பார்ப்பது. இது ரெண்டு இருக்கிறது. கண்ணால் பார்ப்போம், எதால் நாம் கண்ணோடுவோம் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அவர் சொல்ல வருவதிலிருந்து நாம் பெரும் விஷயத்தை காணலாம். உதாரணமா எடுத்து பார்ப்போமே. உலகம் உருண்டையா தட்டையா? எது சரியான விடை? இது எல்லார்கிட்டயும் கேட்ட போது பலரும் உலகம் உருண்டை என்றுதான் சொன்னார்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி டோல்ட் the world is spherical. கண்ணுக்கு பார்ப்பதற்கு எல்லாம் பிளாட்டாக தானே இருக்கு, அப்ப தட்டை தானே சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? யாரான இந்த கேள்வியை தைரியமா கேட்டாலும், கண்ணுக்கு தட்டையா தெரிந்தாலும் உலகம் உருண்டை என்றுதான் அனைவரும் பதில் சொல்வார். யாரான இங்கு தட்டை என்று சொல்பவர் உண்டா? இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு தட்டையாக தான் இருக்கும் இல்லையா? சோ ஆனால் இது கண்ணால் பார்ப்பது தட்டை, அறிவால் பார்ப்பது உருண்டை. எதுல இருந்து உருண்டை என்று தெரிந்து கொண்டோம்? அறிவியல்னாலதான் தெரிந்து கொண்டோம் இல்லையா? யாரும் பூமியை விட்டு வெளியில போய் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னவர்களுக்கு அது உருண்டையா தெரியறது கஷ்டம் இல்லையா? இப்ப உதாரணமா அடுத்த உதாரணம் எடுத்துக்கலாம். புவி சுத்துகிறதா இல்லையா யாருக்கு தெரியும்? கண்டே பிடிக்க முடியாது, அது உணரவும் முடியாது இல்லையா? அறிவால் தான் கண்ணோட முடியும், அறிவால் தான் அறிந்து கொள்ள முடியும். புவி சுத்துகிறதுன்னு வெளியில இருந்து போய் பார்த்தா தெரியாதுங்கிறதுக்கு என்ன தெரியுமா ப்ரூஃப்? இப்போ நம்மளுடைய மூன் இருக்கிறது, நிலவும் சுத்துகிறது தான். நிலவு சுத்துவது நம் கண்ணுக்கு தெரிகிறதா? அது சுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சுத்துவதை பம்பரம் போல் தெரியாது நமக்கு. சோ பார்ப்பது வேறு, அது அறிவால் காண்பது வேறு. முக்காவாசி உலகம் காண்பதில் தான் இருக்கிறது, அறிவால் தான் காண முடியும் இல்லையா? இப்ப ஹார்ட் வேலை செய்கிறது, யார் கண்டா நமக்குள்ள ஹார்ட் இருக்கு அது இப்படிதான் அடிக்கிறதுன்னு? யாருக்கும் அறிவியல் மூலமா தான். தொட்டு பார்த்தா எதுமோ சவுண்ட் வருது, உள்ள என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. பார்க்க முடியுமா? பார்த்தால் நாம் இருக்க மாட்டோம் உயிரோட இல்லையா? சோ இது அறிவால் காண்பதுதான் கண்ணோட்டம். கண்ணால் பார்ப்பது வெறும் பார்வை. இதனாலதான் இந்த பார்வையை வைத்து முடிவுக்கு வராதீர்கள், கண்ணோட்டத்தில் தான் உலக இயலே இருக்கிறது என்று அவர் ரொம்ப ஹார்டாக ரொம்ப கடிந்து சொல்கிறார். கண்ணோட்டம் அறிவியலால் தான் இருக்கு. கண்ணால் பார்ப்பது நம்மை பொய்க்கலாம், ஆனால் கண்ணோட்டம் வல்லாருக்கு கண் இல்லைனாலும் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். அவர் கண் இல்லைனாலும் அவர் கண் உடையாள் ஆவர். அது மாதிரி ஒரு மாதிரி கண்ணோட்டம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இதே பாத்தீங்கன்னா காதால் கேட்பதுக்கும் அதுதான், நாக்கால் ருசிப்பதற்கும் அதுதான். இது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி அடுத்த குறளுக்கு போயிடுவோம். இதை பற்றிய விவரமாக மற்ற இடங்களில் பார்ப்போம். சோ நாம் இப்போது கண்ணோட தயாராகவோமா? ஓகே. கண்ணோட்டம் என்றால் அறிவால் மூளையால் பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது பார்வையோட்டம் என்று சொல்லலாம். இது கண்ணோட்டம், அறிவால் காண்பது. கரெக்டா? சோ இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் இங்கிலீஷ். ஓகே. மற்ற இடங்களில் கண்ணோட ஆரம்பிப்போமா? ஓகே. உதாரணமா அடுத்த குறள் ஒன்று எடுத்துப்போம். மருந்தில்ல தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவன்றி படும். இப்படின்ற ஒரு குறள் இருக்கு. பல பேர் தீய அளவுனா கெட்ட அளவு சிறிய பார்வையில இருந்து சொல்லிடலாம். ஆனா அவ்வளவு பெரிய குறள் சின்ன விஷயத்தையா சொல்லியிருப்பார். அவர் தான் தீய என்ன, தீ நாச்சுள்ள பொண்ணு உள்ளார் ஆறாதே நாவினால் சுட்டவிடுன்னு தீய பத்தி தீனா நெருப்புங்கிற மாதிரி கிளீனா சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே.
தீ அளவுனா இந்த மாதிரி சொல்லலாமோ, இந்த குரலையே கொஞ்சம் கொச்சையாக எழுதினால், தீ அளவு தெரியாமல் பெரிய அளவு சாப்பிட்டால் நோய் அளவில்லாமல் வரும் என்று சொல்கிறார் அல்லவா. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றது என்றால் இப்படி வரும் இல்லையா. இப்போ தீ அளவு என்றால் என்ன என்பதுதான் பெரிய குஷம். அதாவது அவர் என்ன சொல்ல வர, உண்ணும் உணவின் தீ அளவு எவ்வளவு என அறிவது முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் அதை அறிவது எப்படி இல்லையா. தீ அளவுன்னு கரெக்டா சொல்லியிருக்காரு, அளவுன்னு கிளியரா சொல்லியிருக்காரு, தோராயமாலாம் சொல்லல. சோ அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அளக்க முடியும் என்பதனால தான் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப தீ அளவுனா நாம் தெரிந்து கொண்டால் எப்படி அளப்பது என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். அப்புறமா அது எப்படி கரெக்டா தெரிந்து சாப்பிட வேண்டும் என்பதை பார்க்கலாம். இது தீ என்றால் நெருப்பு, ஆங்கிலத்தில் இட்ஸ் கால் தெர்மல். அளவு என்றால் வேல்யூ இல்லையா. சோ தெர்மல் வேல்யூ தான் தெர்மல் கலோரிஃபிக் வேல்யூ என்று சொல்வார்கள். தீ அளவு தான் எல்லா சாப்பாடும் ஒரு தீ அளவை நிர்ணயிக்க முடியும். உணவு மாத்திரம் இல்ல, ஒரு ஃபியூயல் எரிபொருளுக்கும் தீ அளவை சொல்ல முடியும். ஓகேவா. அதாவது thermal calorific value is known as calorific value, calories. It is defined as the amount of heat produced in calories when 1 gram of a substance is completely burnt. Substance is food or fuel. ஒரு கிராம் எடுத்துட்டு எரித்தால் அது எவ்வளவு எரிபொருளாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் தீ அளவு. உதாரணமாக இதோட தீ அளவை பற்றி எங்க பார்த்திருப்போம், கேலரிஸ் என்று டப்பா, சாப்பாடு உணவு டப்பாக்களில் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் கேலரிஸ் என்று வரும். இது எவ்வளவு டோட்டல் கேலரிஸ், எவ்வளவு இந்த சாப்பாடு ஒரு சர்விங்கில் 36 கேலரிஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஃபேட், எவ்வளவு கொலஸ்ட்ரால், எவ்வளவு சோடியம், பொட்டாசியம், அயோடின் எவ்வளோ, விட்டமின் ஏ எவ்வளோ, புரோட்டீன் எவ்வளோ, கால்சியம் எவ்வளோ, மெக்னீசியம் எவ்வளோ, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ இதெல்லாம் காட்டுவதுதான் தீ அளவு, அந்த சாப்பாட்டோட தீ அளவு. இது வெளிநாடுகளில் பிரபலமாக இருக்கும், இப்ப இந்தியாவில் வர ஆரம்பித்து விட்டது. இதை அறிந்து சாப்பிடுவதற்கு அறிவு கண்ணோட்டம் வேணும். கண்ணோட்டம் இல்லாத போது முற்காலத்துல எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்போ எல்லாரும் புத்தி வந்து விட்டது, இந்தியாவில் எல்லாரும் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓகேவா. இது பர்சன்ட் டெய்லி வேல்யூ பேஸ்ட் ஆன் 2000 கேலரி டயட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஓவர் 4 years of age. அதாவது 2000 கேலரி ஒரு நாளைக்கு சாப்பிடுவது பொறுத்து இந்த எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு என்று சொல்கிறார்கள். ஓகே. பர்சன்டேஜ் டெய்லி வேல்யூ என்றால் இது 36 கேலரி 2% கிட்ட இருக்கு. இப்போ மொத்தம் 2%னா ஒரு நாளைக்கு 2000 கேலரி வரைக்கும் சாப்பிட்றதுல இது 1% கொடுத்துருக்கு, 1% சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. புரோட்டீன் 1% தான் கொடுக்கறது. அப்ப இது மாதிரி புரோட்டீன் வேணும்னா வேறதான் இதுல எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தேவையான அளவு எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஸோ பெர் டே 2000 கேலரிஸ் a day is the healthy way. 2000 கேலரிஸ் ஒரு நாள் சாப்பிடுவதே தீ அளவு. 2000 கேலரி இருக்கா மாதிரி சாப்பாடை சாப்பிடுவதால் உடம்புக்கு நல்லது. அது குறைவாக இருந்தால் நல்லதாம், ஜாஸ்தியா இருக்க மாத்திரம் கூடாதாம். அதனால்தான் வியாதி வருகிறதாம். ஓகே. ஒபிசிட்டி, டயாபெட்டிஸ் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் கண்ணாபின்னான தீ அளவு தெரியாம சாப்பிட்றதுனாலதான் நோய் அளவு இல்லாம வருதுங்கிறாங்க. ஓகேவா. இப்ப என்ன எப்படி சாப்பிடணும், தீ அளவு ஒன்னொன்னுக்கு தெரிந்தால் நாம் ஒரு நாளைக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு தெரியும். உதாரணமாக ஒரு டயட்டா இருந்தா அது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சர்விங், 6-10 சர்விங் வரைக்கும் சீரியல்ஸ் என்று சொல்வார்கள். பிரெட், இட்லி, ரைஸ், தோசை இதெல்லாம் சீரியல்ஸ்ல வரும். இது அரிசி, கோதுமை, மைதா, மெய்ஸ் இதெல்லாம் வைத்து பண்ணுவது. முடிந்தவரை கோதுமையும் அரிசியும் கொண்ட பிரெட், இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடுறது, சீரியல்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சப்பாத்தி, ரொட்டி என்றால் இதுதான் நிறைய சாப்பிட வேண்டும். 10 சர்விங்ஸ் என்றால் 10 மடங்கு சாப்பிடணும். ஓகே. 10 முறை இது அளவு. அடுத்தது வெஜிடபிள்ஸ் தான், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இது ஒரு 3 சர்விங் சாப்பிடணும். 10 ஒரு 6-10 வரைக்கும் சாப்பிடும்போது ஒரு 3 to 4 கப்பு இதில் இந்த சாப்பாடாக தான் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு. கீரைகள் நிறைய பழங்கள் தேவை, நிறைய வெஜிடபிள்ஸ், கேரட், பிரிஞ்சால், இது மாதிரி மஷ்ரூம், இந்த மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழம், திராட்சைகள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கணும். ஓகேவா. ஸோ இது வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் மாத்திரம் 3 சர்விங், வெஜிடபிள்ஸ் 4 சர்விங். ஓகேவா. அது மாதிரி மொத்தமா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எவ்வளவு இருக்க வேண்டும், 2 சர்விங் இருக்க வேண்டும். இந்த மாதிரி 1 to 2 வாட்டி கொஞ்சம் இது சாப்பிட வேண்டும், திராட்சைகள் நிறைந்தது. அதுக்குதான் இது அளந்து சாப்பிடுதல் வேண்டும். ஓகே. இப்ப டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். தயிரும் பாலும் தயிரும் அவ்வளவு அவசியம். சோ இது 3 சர்விங் சாப்பிட வேண்டும்.
புரோட்டீன் ஃபுட்ஸ், அதாவது டோஃபு, எக், மீட் சாப்பிடுவர்கள் மீட் சாப்பிடலாம். ஓகே, இந்த மாதிரி பருப்பு வகைகள், இது சொல்வார்கள் அது கொண்டக்கடலை, இவையெல்லாம் புரோட்டீன் ரிச் ஃபுட். புரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனால தான் பாதி பேருக்கு அந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. ஓகே, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் என்றால் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இவைகள் எல்லாம், வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இவையெல்லாம் ரொம்ப முக்கியம். இது ஒரு 2 சர்விங்ஸ் இருக்க வேண்டும். 2 சர்விங்ஸ் என்றால் 2 கைப்பிடி என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட. மேல ஆயில் ரொம்ப கம்மியா தான் ஆயில் யூஸ் பண்ண வேண்டுமா. ஆயில்ஸ் உதாரணமா இந்த கடல் எண்ணெய், இந்த எண்ணெய், அந்த எண்ணெய்லாம் அது ரொம்ப முடிந்தவரை குறைவாக யூஸ் பண்ண வேணும். ஆயில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா தயவு பண்ணி டால்டா உபயோகப்படுத்தவே படுத்தாதீர்கள். ரிஃபைன்ட் ஆயில் வேண்டவே வேண்டாம். அது ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்கு வசதியா ரிஃபைன் பண்றாங்க. முடிந்தவரை செக்கில் இருந்து கிடைக்கும். அதாவது மோந்து பார்த்தால் அப்படியே கடலெண்ணெய்னா வாசனை அடிக்கும், நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் வாசனை ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய்களை டைரக்டா வாங்கி யூஸ் பண்ணணும். ஒரு வாட்டி சுட வைத்த எண்ணெயை உபயோகிக்க கூடவே கூடாது. இந்த பாதி ஹோட்டல்கள் என்ன பண்றாங்களாம், இந்த ஹோட்டல்களிலேருந்து கொடுத்த எண்ணெயை தூக்கி இந்த சிறு சிறு ஹோட்டல்கள்ல சாப்பாடு பண்றார்கள். ஒரு வாட்டி எண்ணெயை கொதிக்க வச்சாச்சுன்னா அது விஷமா மாறிடும். தயவு பண்ணி எங்க போனாலும் எண்ணெய் இல்லாமல் தோசையோ விஷயங்களோ சாப்பிடலாம். ஏன்னா இவர்களால் ஒழுக்க குறைவினால் பெரிய பெரிய இந்த ஹோட்டல்கள்ல எண்ணெயை வாங்கி இவர்கள் சின்ன சின்ன ஹோட்டல்களில் பண்ணுகிறார்கள். ஓகே, சோ இதுதான் ஃபுட் பிரமிட் என்று சொல்லுவோம். இந்த ஃபுட் பிரமிடில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. இது குறைப்பட்டால் என்ன? உதாரணமாக இப்ப இந்த மாதிரி சாப்பாட்டில் நாம் ஒரு நாள் இந்த சவுத் இந்தியன் சாப்பாட்டில் இப்படி இருக்கிறது என்றால், நிறைய ஒரு சாப்பாட்டுக்கு இட்லியில 69 கிராம் கேலரிஸ் இருக்கு. இந்த மாதிரி 69 கிலோ கேலரிஸ் சாப்பாடு இருக்கு. ஒரு சாப்பாடு இந்த மாதிரி ஒரு 1000 கேலரிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுல ஓகேவா, 1000-1500 கேலரி இருக்கும். ஒரு இந்த மாதிரி சாப்பிட வேண்டும். உதாரணமா கீரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதோட கேலரிஸ் பாத்தீங்கன்னா, முளைக்கீரையில எவ்வளவு கேலரிஸ், எவ்வளவு மேச்சர், எவ்வளவு புரோட்டீன், அகத்தி கீரையில எவ்வளவு புரோட்டீன், எவ்வளவு மினரல்ஸ், எவ்வளவு கால்சியம், எவ்வளவு பாஸ்பரஸ் இருக்கு, எவ்வளவு அயோன் இருக்குன்னு எல்லாம் தெரியறது இல்லையா. சிறுகீரையில எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி கீரை வகைகள்ல எவ்வளவு இருக்கு என்பது ரொம்ப பிரமாதமா காமிச்சிருக்காங்க. ஓகேவா. சோ இந்த கீரையில ஒன்று மாத்திரம் சாப்பிட்டால் நமக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். சோ மினரல்ஸ் அவசியமா? நம் உடம்பு தாவரங்களில் இருந்து தான் நம் நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கொள்கிறது, என்சைம்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா. மினரல் அவ்வளோ அவசியம். இந்த நியூட்ரிஷன், அயர்ன், விட்டமின் ஏ, ஜிங்க், அயோடின், இது 2 டாப் விட்டமின்ஸ். இது ஒரு நாளைக்கு நமக்கு இவ்வளவு வேணுமா. இது குறைபட்டால் நம்மளுடைய மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாம் குறைபடும். சோ அயோன் வேணும், விட்டமின் ஏ வேணும், ஜிங்க் வேணும், அயோடின் வேணும். இதுக்கு தகுந்த இது கீரைகளில் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரே இடத்தில் கிடைப்பது பல காய்கறிகளில் கிடைக்கும். ஆனால் கீரையில் ரொம்ப ஈஸியாக எல்லாம் கிடைத்து விடுகிறது. அடுத்தது என்ன? கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் சி, இது 3ம் இருக்க வேண்டும். ஓகேவா. அயோடின் இருந்தாதான் விட்டமின் ஏவும் அயோடினும் சேர்ந்தது. அயோடின் இல்லைன்னா வர பாதிப்பு நிறைய இருக்கும். அயோடின் ரிச் ஆன உணவுகளை சாப்பிடும் போது விட்டமின் ஏவும் சாப்பிட வேண்டும். அயோன் நிறைந்த சக்தி நிறைந்த உணவும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். இவை எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டால்தான் முழுமையான ஒரு growth இருக்கும், உடல் வளர்ச்சி இருக்கும், மண்டை வளர்ச்சி இருக்கும். நம்ம போனோட வளர்ச்சிக்கு என்ன வேண்டும்? கால்சியம், விட்டமின் டி அண்ட் விட்டமின் சி, இது 3ம் ரொம்ப அவசியம். கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் சி இருந்தாதான் நம் எலும்புகள் வளரும். கால்சியம் மாத்திரம் இருந்து விட்டமின் டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். விட்டமின் டி எதுல கிடைக்கிறது? சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கிறது. கால்சியம் பால், தயிர், இதுதான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். மற்றபடிக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்தும் கால்சியம் வருது. ஓகேவா. அடுத்தது என்ன? போலிக் ஆசிட், B12, விட்டமின் B6, நயாசின், இதெல்லாம் தலை ஃபங்க்ஷன்ஸ்க்கு, மூளை வேலை செய்வதற்கு உபயோகமாக இருக்கிறது. சோ முக்கியமான இது அயோன், விட்டமின் ஏ, ஜிங்க், அயோடின். இந்த குறைபாடு வந்தால் ரொம்ப டேஞ்சர். நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, தூக்கம் வரும், ரொம்ப டயர்டா இருக்கும், கருப்பாக இருக்கும். இது குறைபடக்கூடாது. மார்ஜினல் டு சிவியர் விட்டமின் டெஃபிஷியன்சி ரிசல்ட் இன் dramatic disturbances of behavior, cognitive functions, emotional state and personality and physical body growth. Okay, vitamins A, vitamin D, B1, B6, B2, folate, niacin, copper, selenium, zinc and iodine, இவைகள் எல்லாம் குறைபட்டால் நம்மளால் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிக்க முடிய மாட்டேங்குது. எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, ஐயோ உட்கார்ந்தா போர் அடிக்கிறது, நம்மளால உட்கார முடியல, நடத்துறாங்க, நல்ல 2 நிமிஷம் மேல கேட்க முடியல, தூக்கமா வருது.
இல்லையா? கோபமா வருது, எல்லாரும் ரொம்ப இரிட்டேட்டிவா இருக்காங்க இல்லையா? சோ இதெல்லாம் எதனால வருது? நான் கத்துக்க முடியல, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்கிறது. இதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த விட்டமின்ஸ் எல்லாம் குறைபாடுனாலதான் வருகிறதாம். அயோடின் குறைபாடுனால் மாத்திரம் என்ன வருகிறது என்று பாருங்களேன். ஹைப்போதைராய்டிசம். இது பாத்தீங்கன்னா லைட்டா இருந்தாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேருக்கு இந்த அயோடின் குறைபாடு இருக்கு. ரொம்ப குறைபாடு வரும்போதுதான் ஹைப்போதைராய்டிசம் அதை சொல்லுவோம். அது ரொம்ப தெரியும் போது கழுத்துல கட்டியா வரும், மூஞ்சி வீங்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா நம்ம கிட்ட கொஞ்சம் குறைபாடு இருந்துன்னு தான் இருக்கு பாத்தீங்கன்னா. அதனாலதான் பசங்களால படிக்க முடியறது இல்ல, கிளாஸ்ல ஒரே கஷ்டப்படுறாங்க இல்லையா? அது கஷ்டம் அயோடின் குறைபாடுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. என்னென்ன கிரானிக் ஃபேட் கம்மியா இருந்தா, அப்பாத்தினா நான் என்ன பண்ணுவேங்கிற ஃபீலிங், ட்ரை ஸ்கின், உடலெல்லாம் அப்படியே காய்ந்து தெரியும், இன்டாலரன்ஸ் டு கோல்ட், எப்ப பார்த்தாலும் ஜலதோஷம் வருதும்பாங்க. எதனால வருது? அயோடின் குறைபாடு. வெயிட் கெயின் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த தைராய்டு. அவர் திடீர்னு ஊதி விடுவார். அவர் வெயிட் கெயின் என்றால் திடீர்னு என்று பாக்கிறதுக்குமா ஊதினா மாதிரி தெரியும் அவரு. அது தைராய்டுல ப்ராப்ளம். இந்த மாதிரி அயோடின் கம்மியா இருக்கிறதுனால காய்டர்ங்கிற ஒரு நிலைமை வரும். இதனால் நிறைய ப்ராப்ளம் வருகிறது. ஓகேவா? இப்போ அயர்ன் டிஃபிஷியன்சி, அதே மாதிரி அயர்ன் ஹீமோகுளோபின்க்கு என்ன தேவை? அயர்ன் தேவை இல்லையா? இதனால என்ன வரும்? அயர்ன் கம்மியா இருந்தால் அனீமியா வரும். நம்ம உலகத்துல மொத்தம் 70% ஆஃப் த குழந்தைகளுக்கு அனீமியா இருக்கிறதாம். உலக சுகாதாரம் இது சொல்லி இருக்கிறது. ஓகே, இந்தியாவில் மாத்திரம் சில்ட்ரன்ஸுக்கு 70% இருக்காம், பெண்களுக்கு 60%, ஆம்பளைங்களுக்கு 30% கிட்ட இருக்கு. இது அயர்ன் குறைபாடுனால இன்னும் மேஜர் ப்ராப்ளம். இதே ப்ராப்ளங்கள் ஐக்யூ, மூளை ரொம்ப புரிஞ்சுக்கும் தன்மை கம்மியா இருக்கும். வெறும் சிறு சிறு வேலைக்கு தான் இலகுவாக இருக்கும். அவங்களால கிளாஸ்ல உட்காந்து கவனிக்கவே முடியாது, அழுவார்கள். ஓகேவா? பேச்சு வராது. ஓகே, ஸ்கூலுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க, பயந்து போய் ஆப்சென்ட் ஆறாங்க, ஒரேடியா இறைச்சல் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க தொல்லை பண்ணுவாங்க, ஓடிட்டு இருப்பாங்க எதையான்னு. அதுக்கு பேர் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு பேரு. டிஸ்டர்ப்டு சோஷியல் பிஹேவியர், அதாவது சமுதாயத்துல அவர் ரொம்ப பெரிய ஒரு ரவுடியாவோ இது மாதிரியோ வரதுக்கு காரணம் அயர்ன் டிஃபிஷியன்சி, அயோடின் டிஃபிஷியன்சி, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, இதெல்லாம் தான் காரணம். இது எப்படி நாம் தவிர்க்கலாம்? ரொம்ப ஈஸி தெரியுமா? அது ஒன்றும் ₹1,00,000 கிடையாது. குழந்தைகள் வளர்ற டைம், நீங்களாம் வளர்ற டைம், பிற்காலத்துல அழகா வரணும், ரொம்ப பிரமாதமா வரணும்னா இப்பயே என்ன பண்ணணும்? அயோடின் டிஃபிஷியன்சிக்கு கவர்மெண்ட் அழகா அயோடைஸ்டு சால்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு சொட்டு நம்ம அயோடைஸ் சால்ட்டா பார்த்து வாங்கி கடையில் சாப்பிட வேண்டும். அப்புறம் கீரை வகைகள் பார்த்தோம். கீரை வகைகள்ல புரோட்டீன் கிடைக்கிறது, எல்லா மினரல்ஸும் கிடைக்கிறது, அயோடின் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறதாம். ஒரே ஷாட்ல கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணமா ட்ரம்ஸ்டிக், இது முருங்கைக்கீரை, இது அகத்திக்கீரை பார்த்துருப்பீங்க. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இது அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இதுல அவ்வளோ அயர்ன் இருக்கு, அவ்வளோ புரோட்டீன் இருக்கு, அவ்வளோ கால்சியம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம வராம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த விட்டமின்ஸ் எல்லாம் பாருங்க, முளைக்கீரையில மாத்திரம் எவ்வளவு இருக்காம், இவ்வளவு சிறுகீரையில அவ்வளவு புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. அகத்திக்கீரையில பாத்தீங்கன்னா இவ்வளவு மினரல்ஸ் இருக்கிறது, கார்போஹைட்ரேட்ஸுக்கு, கால்சியம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அகத்திக்கீரையில, அயோன் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அகத்திக்கீரையில. நம்ம வெறும் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை எல்லாம் சாதாரணமா நினைச்சோம் இல்லையா? இது ஒண்டியே நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். இங்க பாத்தீங்கன்னா சிறுகீரையில பாத்தீங்கன்னா டிராபிக்கல் அமராந்தஸ் என்று பேர் இல்லையா? பருப்பு கீரை பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி பசலைக்கீரை பார்த்திருப்பீங்க. பொன்னாங்கண்ணியில விட்டமின் சி எல்லாம் நிறைய இருக்காம். ஓகே, பொன்னாங்கண்ணியில 2 வகையா பொன்னாங்கண்ணி இருக்கு. பசலைக்கீரை தான் ஸ்பினாச் என்று சொல்வார்கள். பாப்பாய் பார்த்திருக்கீங்களா? பாப்பாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு கீரையை சாப்பிட்டுட்டு. அது உண்மைதான், அது வெறும் கார்ட்டூன் இல்ல. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னா தயிர். பாலும் தயிரும் அயோடின்லாம் அதுல அவ்வளோ இருக்காம். சோ நீங்க ஒழுங்கான தயிர் சாப்பிடுபவர்கள், தயிர் சோறுன்னு திட்டுவார்களே, தயிர்ல எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு கால்சியம், புரோட்டீன், B12 எல்லாம் இருக்காம். உலகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு தயிரும் பாலும் தான் சாப்பிடுறாங்க. மெயினா தயிர் தான் நிறைய ஈஸியா சாப்பிடுறாங்க. தயவு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு அரை பேக்கெட் பால் எடுத்து நீங்க தயிர் பண்ணி நீங்க சாப்பிட்டே ஆக வேண்டும். கிட்ட ஒரு பேக்கெட் சாப்பிட்டாலும் நல்லது. பால் நிறைய குடிக்க வேண்டும். காத்தால் எழுந்த உடனே பால் குடிக்க வேண்டும். ஒரு டீயாக குடித்தல் ரொம்ப நல்லது. டீயும் குடிக்கலாம். டீ ஒண்ணுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று பெயர், எதுவும் கெடுதல் அல்ல, நினைத்துக் கொள்ளுங்கள். மாத்திரை போட்டுக்கிறது தான் கெடுதல், அதுல நாம் தப்பிக்கணும். அதுக்கு இந்த நியூட்ரிஷன், புரத சத்தெல்லாம் வேண்டும் இல்லையா? பாருங்களேன், அதுல இருக்கிற புரோட்டீன் எவ்வளவு இருக்கு தயிர்ல. தயிர் சோறு சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. அதனாலதான் தயிர் சோறு தின்பவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மூளை ஆக்டிவோட வேலை செய்யறாங்களாம். அது ஒரு இதுல இந்தியா பூரா சர்வே எடுத்த போது தயிர் சோறு எங்க இருக்கோ அவங்க எல்லாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா பண்றாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு போத மாட்டேங்கிறது.
ஓகேவா? இதனால நாம் புதுசா ஒன்றும் பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்து நாம் பெரிய ஆட்களாக வரலாம். இதுக்காக எங்கேயும் போய் பெரிய எக்ஸசைஸோ மருந்தோ மாத்திரையோ வேண்டாம்னா இன்னைக்கு கீரை, பால், தயிருக்கு உடனே மாறுவோம். ரொம்ப ஓவரா குக் பண்ணக்கூடாது கீரையை. ஒரு அரை வேக்காடு முடிந்தால் அதை பச்சையாக அரைத்து சாப்பிடுவதோ இல்ல அது மேல இதை சாலடை போட்டு சாப்பிடுவதோ வெள்ளைக்காரர்கள் போல் சாப்பிட்டால் உடலுக்கு அவ்வளோ நல்லது.